நீங்க சொல்லுங்க. இப்ப நான் கூட நான் சொல்றேன், நீங்க ஜெயம் ரவியை கேவலமா திட்டுறதுனாலயோ இல்ல இந்த குடும்பத்தை கேவலமா திட்டுறதுனாலயோ இதுக்கு நிவாரணம் கிடைக்க போறது இல்ல. ஒரு விஷயத்தை எடுத்து பேசுறீங்கன்னா குறைஞ்சபட்சம் அதுல ஏதாவது சொல்யூஷன் எட்டப்படணும். போற போக்கில் பாத்தீங்கன்னா நீங்க உங்க குடும்பத்தில் அப்படி பண்ணுவீங்களா? நீங்க பந்தாடிட்டு போறது கிடையாது. 2 பிள்ளைகளோட எதிர்காலம் இருக்கு, குழந்தைங்க விஷயம் அது முழுக்க முழுக்க. இங்க யாரும் பேசல. இது பெரிய விஷயம் ஆயிடும் தமிழ். இது ரொம்ப தப்பான விஷயம். நீங்க யூடியூப்ல நம்ம பேசுறோன்றதுக்காக நான் சொல்றேன்னு கேட்டா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் கூட பாத்தீங்கன்னா அப்படியே இருக்கிற மேட்டர் அப்படியே போறப்போ சொல்லிட்டே போகும்போது ஒரு குடும்பத்தோட டார்ச்சர் அவர் சொல்றதே நீங்க சொல்லாதீங்க. இந்த சைடுல இப்ப இவங்க கேட்கறாங்கல்ல, இப்ப நானும் படிச்சேன், அவங்க பேசுறது அவங்களும் கேட்கறாங்க, ஆதாரம் கொடுங்கன்னு ஒரு வரி வருது இல்ல. நான் ஜாமீன் கையெழுத்து நீங்க போட்டீங்கன்னா ஆதாரத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. இது கரெக்ட். இதுதான் நான் சொல்றேன். இது சிவில் மேட்டர் கனெக்ட் ஆகுது. கண்டிப்பா சொல்றேன், 20 வருஷம் ஆகும் டிவோர்ஸ் கிடைக்கிறதுக்கு. ஏன்னா இது டிவோர்ஸோட சிவில் மேட்டர் கனெக்ட் ஆகுது. நீங்க போற பக்கம் அந்த இடத்துல எந்த இடத்துல நான் ஜெயம் ரவி நான் மதிக்கிறதுக்கு காரணம் கேட்டா, எந்த இடத்துல பொம்பளை ஒய்ஃப் தப்பாவே பேசுவார். அவர் பொண்டாட்டி தப்பாவே சொல்லவே இல்லை, அந்தமாவும் சொல்லவே இல்லை. தப்பா நடந்துட்டால் கூட அவங்க சொல்லவே இல்லை. இது வரைக்கும் ஆர்த்தி தப்பா சொல்லவே இல்லை. தப்பா நடந்துட்டாரு தான். நாளைக்கு 5 வருஷம் கழிச்சோ இல்ல 10 வருஷம் கழிச்சோ ரிவர்ஸ் ஆனாரு வச்சுங்க, ஜெயம் ரவி போன மாதிரி கிடைக்க மாட்டாரு. ஆனா ஆர்த்தி சுத்தமா இருக்கிறாங்கல்ல. இது வரைக்கும் தகவல் இருக்கா, தப்பான தகவல் இருக்கா, நல்ல அகண்ட பார்வையோட பார்க்கணும்.